5 மினிட்ஸ் நிஜமாலே வராது எனக்கு. என்னை பற்றி தெரியும், நான் ஆயின்னு சொல்லவே ஆரம்பிச்சதுனால செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். போங்க, அவர்கிட்ட நீங்கள் கண்டெக்ட் வாங்குங்க போங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்களோட பேர் தெரியாமல் தான் அவங்க ஃபோட்டோ பார்த்தேன். ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் அவங்க பேரே தெரியாது. ஸோ ஃபோட்டோ வச்சு மட்டுமே அவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தோம் ஒன் சைடாக. அண்ட் தென் ஒரு பாயிண்டில் வந்து பொண்ணு பார்க்க போகலான்னு வீட்டில் சொன்னாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. ஸோ மேபி அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அவரா வந்து பேசுங்கன்னு வர சொன்னாங்கல்ல, போயிட்டு அவங்க பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சுது. ஸோ அவங்களும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு அவரு பயத்துல ஏஞ்சி வெளியே ஓடிட்டாரு. ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. நான் இடையில எந்திரிச்சு வந்தோடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அவங்க கால் பண்ணி நீங்கள் எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து என்ன ஹர்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே யாரோ, நீ எஞ்சியோ மிஞ்சியோ நின்ற போதும் அன்புதான் வெல்லுமே எந்த நாளும். ஒளி எங்கு போகும் உனை வந்து சேரும், அந்த மஞ்சும் பஞ்சும் ஒன்றே என்று நம்பி செல்ல நஞ்சம் இல்லையே. அதோட எங்க வீட்டுல எனக்கு பிடிச்சி ஓகே இந்த மாப்பிள்ள தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட நானும் ஓகே சொல்லிட்டேன். வேற கட் பண்ணி போட்டுக்கோ. டக்குன்னு வரல, நீ டக்குன்னு கூப்பிட்டா என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? எனக்கு சிரிப்பு வருது. அது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுங்க, நல்லா பேசுங்க. ஸோ அது எங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆக்குச்சு. ப்ராட் பண்ணுப்பா. பார்க்கவே எப்பவுமே அம்முன்னு தான் கூப்பிடுவேன். அதுதான் அவங்களோட செல்ல பொண்ணு. ஸோ நான் எப்பவுமே அம்மாவோட ஃப்ராடு தான்.
I am happy that you are moving into a very good family. பாரு உனக்கு என்ன மேரேஜ் ஆயிடுச்சா? ஐயோ எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு என்னால நம்பவே முடியல. ராமனுக்கேற்ற சீதை அல்ல, கண்ணனுக்கேற்ற ராதையும் அல்ல, நான் பெற்றவனின் மனம் விரும்பும் மங்கைக்கான தேடல். முதல் தேடலிலே முத்தெடுத்த தருணம், ஓடி தேடி அலையாமல் அருகே கிடைத்த பொக்கிஷம். மஞ்சள் நிலவென படபடக்கும் விழிகள் என்ன பாதுகாப்பாய் தகப்பன் அருகில் அன்பு கரசி. சட்டென சம்மதம் வருமோ என பதப்படப்பில் இரு ஜோடி விழிகள். அவளும் நோக்க அண்ணலும் நோக்க கனப்பழுதின் பார்வை பரிமாற்றம். முன்ஜென்ம பந்தம் இது என்றதோ என்னவோ. மறுபேதுமின்றி மனமுடித்து மருமகளாய் அல்ல இன்னொரு மகளாக என் மனைவர சம்மதித்த வரமகாலட்சுமி. At last, wish you both a very good, happy life. Hi Ajay, happy married life. So பாரம்பரிய பாத்துக்கங்க. I think she'll take care of you more than you do to her actually. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஈசனில் பாதி பார்வதி, எங்கள் ஈஸ்வரின் பாதி பாரு என பிரம்மா அனுப்பி வைத்த வரப்பிரசாதம்.